இரவு என்ன பாம்படிச்சா நடுவை கழட்டிச்சா இப்போ எப்படி என்னடா பாம்புன்றீங்க பயங்கரமா இல்லையா உங்களுக்கெல்லாம் பழகிட்டா என்னடாப்பா பழைய பாம்புன்றீங்க பழைய தின்றீர்கள் ஆண்டவனே உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு செங்கலிப்பட்டில் நிற்கிறோம். செங்கலிப்பட்டு தலைவாயில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சோழர்கள் பழமையாக சொல்கிறதா சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை மட்டக்களப்பு தலைவாயில் நிற்கிறோம். ஆர்டிஎஸ் ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்கிறாங்க. அந்த வகையில் ரெண்டாவது நாங்கள் இன்னொரு குடும்பத்தை நாங்கள் சந்திப்போம் தான் வந்திருக்கிறோம். இருக்கமான பவுடர் இருக்கிற குடும்பங்கள். அக்கா வாங்கக்கா ஒருக்கா அவங்களோட இதுகளை கொஞ்சம் பார்ப்போம். அக்காவோட வீடு தான் ஃபுல்லாக குடிசை தான். இது என்ன கம்பி மட்டையெல்லாம் இது கட்டி எவ்வளோ காலமாக்கா? மட்டை கட்டி 2 வருஷம் போன 3 வருஷம் தாப்பு கிழமை கட்டினான். இப்போ மழை பெஞ்சா அவ்வளோக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேக்கா? மழை பெஞ்சா அவ்வளோறான் தண்ணி இறைக்கிறான் கிடக்குறான். என்ன சுடு தண்ணியா அது? காலையில் என்ன சாப்பிட்ட நீங்கள்? காலையில் ஒன்றும் சாப்பிடல. இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடலையா? ஏன்னா கோய் சாப்பிடல. கிணத்தடி போய் வாரினதான் போய் சமைக்கல. இப்போ தண்ணி என்ன எவ்வளோ கேன் வச்சிருக்கீங்க? என்ன விளக்கம்? தண்ணி தூர அந்த ஐயா சொன்ன 2 கிலோ 200 மீட்டர் கிலோ வந்து சொல்லி அதை அள்ளி கொண்டு வைக்கிறாங்க. தண்ணிக்கு நீண்ட தூரம் பயணிக்கணும் என்ன? அப்போ போனால் பொறிப்பட போனால் ஒரு 4-5 கேன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க என்னென்ன? சைக்கிளில் போய் எடுத்து வராங்க. விளாங்கல்ல சைக்கிளில் போய் எடுத்து வராங்க தண்ணி. சைக்கிளில் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள்? பைப் லைன் ஒன்றுமே இல்லைண்ணா காஜி. சரியா காஜி வாங்க பார்க்க. இரவு என்ன பாம்படிச்சா நடுவை கழட்டிச்சா? இப்போ எப்படி என்னடா பாம்புன்றீங்க பயங்கரமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? பழகிட்டா என்னடாப்பா பழைய பாம்புன்றீங்க பழைய தின்றீர்கள். ஆண்டவனே உள்பக்கத்தால இருக்கா இல்லையே? காட்டுங்க ஒருக்கா. அம்மா லைட் எடுத்து இந்த ஹோட்டல் இருக்கிறாப்பா உள்பக்கத்தாலையும். ஃபேனெல்லாம் வேலை செய்யுமா? ஃபேன் வேலை செய்யல. அதுக்குமா கரண்ட் பில் ஒன்றும் இல்லை. இதை விட ஓட்டுடாப்பா இதுக்கு இஞ்சால இறைவா கிடக்குறேன். பரவாயில்ல பாஞ்சு கஞ்சி கதிரிகளுக்கே பயமாக கிடக்கு. ஆண்டவரே இது என்ன கஷ்டண்டா? இது எத்தனை ஓட்டுடாப்பா இது. அடிங்க அப்பா அங்கெல்லாம் இருந்துட்டு வெளிச்சத்தை காட்டும் பவராக இருக்காம்மா. கீழே இந்த ஓட்டு வெளிச்சத்தை ஓட்டையை காட்டுங்க. இந்த மூலைக்கு அதெல்லாம் அடுத்து போட்டு இன்னும் புத்து கட்டிட்டு இதெல்லாம் புத்துட்டா. இதெல்லாம் புத்துத்தான் அடிக்கிறேன். புத்துத்தான் மழை காலத்துல கொஞ்சம் பயங்கரமா இருக்குமே. இப்ப வெயில் காலத்துல கொஞ்சம் பரவாயில்லைன்றல. மழை காலத்துல கொஞ்சம் அங்கேயும் தண்டை வீட்டுக்கு என்ன வந்து பார்த்து அடுத்து அப்படி. அக்கா வணக்கம். வணக்கம் அண்ணா. அக்காட பேர் என்ன? செல்வராஜா புஷ்பலதா. செல்வராஜா புஷ்பலதா. உங்களோட கணவருங்க? அவர் இப்படி தான் கூலி மாடு கட்ட போயிருக்கார். மாடு கட்ட போகிறார். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். 3 என்ன செய்கிறாங்க 3 பேரும்? 3 பேர். ஒரு ஆள் ஸ்கூலில் பஸ் ஏறி குறவு இல்லாமல் ஒரு ஆள் பள்ளியை விட்டு இருக்கார். இப்போ இந்த இருக்கிற நேசரி போகிறவ. ஒரு ஆள் ஓயில் எழுதி அவர் விட்டுத்தார் பள்ளியை. ஓயில் எழுதி விட்டுத்தார். ஓயில் என்ன மார்க்ஸ் என்ன ரிசல்ட் எடுத்தவர்? ஓயில் 5 பாடம் பாஸ் எடுத்தவர். 5 பாடம் பாஸ் பண்ணவர். பாசம் திரும்பி படித்து போகாடுறதுக்கு வசதி கொஞ்சம் இப்போ இருந்து போகாட்டில் வாங்கம்மா.
அப்போ அவர் 5 பாடம் பாஸ் பண்ண மேக்ஸ் பாஸ் பண்ணவரா கணக்கு பாஸ் பண்ணவரா கணக்கில் இல்லை கணக்கு பாடம் பாஸ் பண்ணல கணக்கு பாஸ் பண்ணல. அப்போ ஓயலுக்கு நீங்கள் உங்களுடைய என்னத்துக்காக என்ன இந்த பொருளாதார பிரச்சனையால் இப்போ திருப்பி போக்காடல படிக்க வைக்கல திரும்ப படிக்க வைக்கல. இல்லை மற்றபடி என்ன செய்கிறாரு மற்ற ரெண்டு அவருக்கும் நடந்து போகிறதானே சார் அங்கே ஸ்கூலுக்கு பங்காளி தானே போகணும் இருந்து போகிறதுக்கு வாகன பிரச்சனை கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை கொஞ்சம் இது ஸ்கூலுக்கு போட்டு போகிற யூனிஃபார்ம்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதுக்காக அவர் விட்டுத்தார் ஸ்கூலில். அவர் மட்டும் ஓ எத்தனை நேரம் படிக்கிறார் அவர் 10ஆம் ஆண்டு மட்டும் முடித்தவர். 10ஆம் ஆண்டு வரையும் படித்து இன்னொரு வருஷம் படிச்சிருக்கலாமே இன்னும் எக்ஸாம் எழுதிருக்கலாமே. அவ்வளோ தூரம் படித்து தானே இருக்கிறாரு. இப்போ 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டோட விட்டாலும் பரவாயில்ல அவர் 10ஆம் ஆண்டு வரையும் போய் தானே இருக்கிறாரு. அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் இதாகிட்டாயிடுச்சு. அப்போ நீங்கள் அதில் பற்றி ஒன்றும் சொல்ல இல்லையா? வசதி இல்லையே சார் எதுக்கும் போக்காட்டு அந்த 10ஆம் ஆண்டு மட்டும் போகணும். அதுக்கு இடையில் கொஞ்சம் கொரோனா அது வந்தது உழைக்க போகையும் இல்லை சாப்பாட்டு வசதி. நீங்கள் அண்ணன்டே கதைங்க பரவாயில்ல. அப்போ அதனால் அப்படி நின்று தரேனே. ஓ அப்போ கூட கணவர் இப்போ வேலைக்குன்னா இப்போ என்ன வேலைக்கு போகிறார் அவர்? மாடு கட்ட தான் போகிறவர். மாடு கட்ட தான். அப்போ என்ன விளக்கம் மாதம் இவ்வளவு சம்பளம் எவ்வளோ எடுக்கிறவர்? மாதம் இல்லை மாதச்சம்பளம். மாதச்சம்பளம் எவ்வளோ கொண்டு வருவார் மாதம்? மாதம் 30 பேசினவங்க அந்த போடி கிழமைக்கு மாதம் 3 பேசினவங்க மாதம் 2000 15,000 கொடுப்பாங்க. நீ போமாங்க பெரியமாங்கிட்ட கொஞ்சம் பிடிங்க அதை கொஞ்சம் பிடிங்க. ஓ சமைக்கிறதா உங்களுக்கு அவர் வேலைக்கு போகிறார் 30,000 சம்பளம் எடுத்து கொண்டு வருவார். ஓ அப்போ 30,000 இப்போ 3 பிள்ளைகள் 5 பேர் சாப்பிடுவாங்க. 5 பேர் சாப்பிடணும் படிக்கணும். படிக்க வேண்டாம் அவங்க 2 பேரும் ஸ்கூல் இல்லை இல்லை இவக்கு ஸ்கூல் சாமாங்க தானே வேணும். நேசரியா? ஓ நேசரி தலைவாய்க்கில் வரும். எவ்வளோ போய் கொண்டு இருக்கிறா? 3 வயதா 1 வயதில் கொண்டு சேர்த்தனா 3 வயது 1 வயசுல சேர்த்தனீங்களா? ஓ 1 வயசு சேர்த்தா அப்புறம் நின்றவள் சின்ன பிள்ளைல 1 வயசுல கொண்டு சேர்த்தனீங்களா? 3 வயசுல 3 வயசுல சேர்த்துனாங்க. கொஞ்சம் அப்புறம் அந்த சின்ன பிள்ளை சேர்க்கலான்னு திருப்பி வச்சு திருப்பி கொண்டு சேர்த்தனேன் எழுத படிக்க கொஞ்சம் தான். அப்போ அந்த இப்போ 2 பிள்ளைங்களும் இப்போ என்ன செய்கிறாங்க? சும்மா இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ 2 வேலைக்கு போகிறாங்களா? அது வேலைக்கு போகிறோன்னு சார் அவங்களோட ஆக்களை பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறல. அப்போ இவங்க வேறு தனியாக எங்கே கடை வழியே எங்கே எது வழியிலே போய் நின்று வேலை செய்கிற படம் இல்லையா? போகலையா? அப்படி போகல. அவங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க நான் கொட்டில் வேலை செய்கிறோம் அங்கே நிற்கிறேன் அந்த கடையில் நிற்கிறோம் இந்த கடையில் நிற்கிறோம் தான் நிறைய இடத்துல சில இடங்களை பார்க்குறாங்க. அப்போ அவங்க இப்படியே நல்ல பாடம் அவங்க போகலையா? போன்ற கொழும்பு போன்றிருக்கிறாங்க வேலைக்கு. அதுக்கும் போகிறது பஸ் காசு 2 இருக்கிறாங்க. இப்போ அப்போ உங்களுக்கு அந்த கியூஆர்கள் மற்ற இதுகள் விளக்கங்கள்லாம் எப்படி வருது? அது கிடைக்குதா? ஓ அது கிடைக்கும். அது மட்டும்தான் இந்த ஊருக்கு இருக்கணும்னு சொல்லி அது மட்டும்தான் அரசாங்க உதவி வந்து பண்ணுறாங்க. வேறு ஒரு உதவியும் இல்லை. இப்போ குடிக்கிற தண்ணி மற்றது டாய்லெட் வசதி இல்லாமல் இல்லையா? கட்டப்பட்ட மாதிரி இருக்குது. அது யார் நீங்களா கட்டுனீங்க? ஓ கட்டி எவ்வளோ காலம்? கட்டி 5 வருஷம். 5 வருஷம் என்ன? அப்போ அது பாவனை இல்லை. இல்லை என்ன விளக்கம்? ஏன் கட்டுறதுக்கு வசதி இல்லை. நிறைய குறையமாக நிற்குது. ஓ உங்களோட பொடியங்களை சந்திக்கலாம் நிற்கிறாங்களா? பொடியன் ஒரு ஆள் அரிசி வாங்க போயிருக்கிறார் கடைக்கு. போய்த்தார். மற்றவர் போய்த்தார். 2 பேரும் போய்த்தாங்களா? ஓ அவர் தம்பிக்காரனை தேடி போகிறார். அண்ணங்காரன் தம்பி தேடி போகிறாரா? ஓ ஒருக்கா பாப்பமா இருக்கா இந்த இதில் சரி. உங்களோட கணவரும் வேலை போய்த்தாராக்கா? அவர் இரவைக்கு தான் வருவார். இரவைக்காக்கா வருவார். ஓ பூங்க பாப்பம். இது என்ன கொல்லி எல்லாம் அப்படி கிடக்கு? என்ன விளக்கம்? கொல்லி 10 வைக்கிற கொல்லி இல்லை. இப்போ எடுத்து வர்றாங்க போய் காட்டில் போய் முடிச்சுட்டு வரோம். ஓ கிளசரியாண்ணே. ஓ கிளசரியா. இப்போ இந்த டாய்லெட்லாம் இப்போ உங்களோட இதில் செலவிட கட்டுறதா இல்லை விளக்கம்? கட்டுறேன் நான் பிள்ளைகளுக்கு இப்படி குழந்தை கிடைக்க முடிஞ்சு கட்டுறேன் நான் கட்டு துடிக்குள்ள இப்படி வசதி நான் போயிட்டு கொரோனா பிரச்சனை அது சொல்லி நான் போயிட்டு அதுக்கு கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிளேட் ஒன்றும் போடல இல்லை இல்லை அரையும் இது இவங்க சின்னாக்கள் திட்டுறவங்க தானே கொண்டு விழுந்துட்டாங்க கொண்டு மட்டையை போட்டு மூடி வச்சிருக்கிறேன்.
மட்டை போட்டு கை வராதக்கா கொஞ்சம் அடிக்க மினக்கெட்டு தகரத்தால் கூட வேணும். இப்படியே இது பண்ணியிருக்குன்னு எல்லாம் தகரம் தானே. மழை காலத்தில் இப்போ ஃபுல்லாக அவ்வளோ உங்களுடைய கணவருடைய மாத வருமானம் வந்து 30,000. 30,000க்கு தான் நீங்கள் இந்த அதை வச்சுக்கொண்டா அந்த 3 பேரும் 5 பேர் என்ன 5 பேர் வந்து சாப்பிட்றது மற்ற இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன கேட்குறீங்க? என்னைய பொறுத்தளவு கேட்குறேன் சார், எனக்கு ஒரு வீடு தரணும், வீடு வசதி எடுத்து தரணும், கரண்ட் வசதியும் கொஞ்சம் உதவி சொல்லணும். கரண்ட் மட்டும் இருக்கா எல்லாட்டையும் உங்களை பக்கம்? எல்லாட்டையும் கரண்ட் எரிஞ்ச கரண்ட் இல்லைன்னு சொல்லி எனக்கும் இந்த பக்கத்து வீட்டு அந்த பிள்ளைக்கு தான் இல்லை, மற்ற எல்லாரும் கரண்ட் தான் இருக்கு. போஸ்ட் தான் இருக்கு. போஸ்ட் தான் இருக்கு, வசதி இல்லை. சரி அக்கா நான் இந்த பதிவை போடுறேன்னாக்கா, இந்த பதிவை அங்கே யூடியூப் சேனலோட போடுறோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த பதிவை பார்த்து யாரும் உதவி செய்கிறது முன்வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆர்டிஎஸ் செயலாளரோடாகவோ தலைவரோடாகவோ அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். சரியானேக்கா? எங்களோட வீடியோவை பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் பயிரும் பட்சத்தில் வந்து இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு அது ஒரு பலனாக அமையும். எனவே நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யலாது. இந்த வீடியோ பார்க்குற தம்பிமார்கள் கொஞ்சம் பயிருங்க. சரியாக்கா, அடுத்தது சந்திப்போம்மா.